ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கௌளவ கரணத்தில் பிறந்தவர்கள் இந்த ரகசியம் தெரிந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் தான் அப்படிங்கிற தலைப்புல இதில் நான் பேசியிருக்கேன். ஏன்னா கரணத்தை பற்றி நிறைய பதிவுகள் வந்திருக்கு. நிறைய பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுது, எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, கரணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கரணம் அப்படின்னா, கரணம்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியல. அது என்ன அப்படின்னா, கரணம்னா செயல். ஒரு வேலையை செய்யறது தான் கரணம். இதை நான் தெளிவா சொல்லணும்னா, கர்ண பரம்பரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. கர்ண பரம்பரையா இவங்க இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஏன் சொல்றாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு தொழிலை செய்யறவங்க அந்த குடும்பத்தை சார்ந்து அப்படியே வருவாங்க, அந்த பரம்பரையே வருவாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம அதிகம் போவேன்னா, ஏன்னா இந்த கரணத்தை பத்தின ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் சொன்னேன். கரணம்னா அதான், ஒரு செயல் தான். ஒரு செயலை எப்படி செய்யறது, கரெக்டா செஞ்சா அதுல ஜெயிக்கலாம். அதே போல அந்த தொழில் செய்யக்கூடியவங்க யாரோ அவங்க செஞ்சாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப இந்த 11 கரணத்துக்கும் அந்த கரணத்துல பிறந்தவங்க அந்த கரணம் சம்பந்தப்பட்ட வேலைய, அந்த செயலை செஞ்சாங்கன்னா நிச்சயம் ஜெயிப்பாங்க. அதுக்கு தான் அவங்க அந்த கரணத்திலேயே பொறந்திருக்கிறது. அப்ப இந்த காலத்துல வேற வேற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேற வேற தொழில், வியாபாரம் அப்படி இருக்கையில எப்படி அந்த வேலைய போய் செய்ய முடியும்னு நீங்க கேட்கிறது எனக்கு தெரியும். நீங்க அந்த வேலைய செய்யணும் இல்ல, அந்த கரணத்துக்கான வேலைய செஞ்சுட்டு நீங்க வேற எந்த வேலை செஞ்சாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுலயும் இதுல நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றேன். நீங்க ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படிதான் சரியில்லாம இருந்தாலும், கோச்சார ரீதியா கிரகங்கள் சரியில்லாம போனாலும், திசா புத்தி கூட சரியில்லாம இருந்தாலும், நீங்க கரணத்த வச்சு ஜெயிச்சிடலாம். கரணத்தை வச்சு கரணத்தை கரெக்டா ஆக்டிவேஷன் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா, இந்த கரணத்தை இதனால இதுக்காக இந்த கரணம் இருக்கு. இந்த கரணத்தை நம்ம கைப்பிடிச்சிட்டோம்னா, கரணத்தோட செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம எது தேவையோ அது நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாருக்கும் என்ன தேவைப்படும்? பணம் தேவைப்படும். நல்ல உடல்நிலை தேவைப்படும். மனசு சந்தோஷம் தேவைப்படும். இது எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கையில, அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இப்ப பணம் தேவைன்னா, பணம் சம்பந்தப்பட்ட செயலை செய்யும்போது நிச்சயமா உங்களுக்கு பணத்துல சக்சஸ் குடுத்துரும். இது இந்த பதிவுல நான் சில விஷயங்கள் தெளிவா சொல்றேன். நான் இந்த மாரி ஒரு ரகசியமான விஷயங்கள இப்பதான் கரணத்திலே இன்னைக்கு கௌளவ கரணம் தான் ஃபர்ஸ்ட்டு போறேன். என்னன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவான் அதிபதியா வரக்கூடிய இந்த கௌளவ கரணத்த நான் முதல்ல பேசிட்டு இருக்கேன். இந்த கௌளவ கரணம் அப்படிங்கிறது கரணத்துல 3வது கரணமா சொல்லக்கூடியது. இருந்தாலும் நான் முதல்ல சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு சனிக்கிழமை. ஏன்னா எந்த செயலையும் அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துல கரெக்டா செஞ்சோம்னா அந்த காரியம் ஜெயிக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப இந்த கௌளவ கரணம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பன்றி கொடுத்துருக்காங்க. பன்றிங்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளம். அந்த பன்றி என்ன செய்யுது அப்படிங்கிறது ஒரு அடையாளம். இப்ப இந்த கௌளவ கரணம் இதுக்கு அதிபதியா சனி பகவான் தான் வர்றாரு. சனி பகவான் ஏன் கௌளவ கரணத்துக்கு வந்தாரு? சனி பகவான் அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். ஆனா அவர் உச்சம் பெறக்கூடிய வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம். சனி பகவான் அப்படின்னா நீர்த்தன்மை வாய்ந்தது. அதாவது என்ன எப்படி சொல்றதுன்னா, தண்ணி, நீர், குளிர் அதை தான் நம்ம சனி பகவானுக்கு சொல்றது. ஐஸ்மா இருக்குல்ல, அதெல்லாம் சனி பகவானுக்கு சொல்றது.
ஏன் வந்து துலாம்ல வந்து சனி பகவான் வந்து உச்சம் பெறாரு அப்படின்னா, அது வந்து சூரியன் வந்து ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய அந்த துலாம் பார்த்தீங்கன்னா, ஐப்பசினா அடைமழை அப்படிம்பாங்க. அப்போ புரியுதா? சனி பகவான் தண்ணி தண்ணி எங்க அதிகமா இந்த உலகுக்கு வருதோ, இப்ப நம்மளுக்கு ஐப்பசி மாதம் அ அடைமழை அப்படின்னா, அந்த தண்ணி அதிகமா வரக்கூடிய, மழை பெய்யக்கூடிய அந்த இடத்துல தான் சனி பகவான் உச்சம் பெறார். அப்ப கௌளவ கரணத்துக்காரங்க தண்ணியோட சம்மந்தப்படுறாங்க. தண்ணிய வச்சு ஜெயிச்சிடலாம். இதுதான் சீக்ரெட். இன்னும் இதுல நெறைய சொல்றேன். சனி பகவானுடைய நட்சத்திரம்லாம் எங்க இருக்கும் தெரியுங்களா? நீர் ராசியில தான் இருக்கும். முழு நட்சத்திரமாவே இருக்கும். கடகத்துல கடகம் வந்து நீர் ராசி. அந்த கடகத்துல பூச நட்சத்திரமா இருப்பாரு. இதுக்கு அடுத்து பாருங்க, சனி பகவானு நீர் ராசியா இருக்கக்கூடிய விருச்சிகத்துல அனுச நட்சத்திரமா இருப்பாரு. அதே போல இதுக்கடுத்து நீர் ராசியா இருக்கக்கூடிய மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். இப்படி சனி பகவான் வந்து நீரோட சம்பந்தப்படுறாரு. அப்ப இந்த நீர் இதுதான் வந்து கௌளவ கரணக்காரங்களுக்கு மிக உகந்த ஒரு ரகசியமான ஒரு செயல்பாட்டுக்கு வச்சுக்கணும். அப்ப இத எப்படி நம்ம பயன்படுத்துறது? சக்சஸ் பண்றதுக்கெல்லாம் எப்படி வந்து இந்த நீர நம்ம வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? அப்படின்னா, நம்ம இப்ப நீர் அப்படின்னாவே சந்திரன்னு கொண்டு வந்துடுறோம். சந்திரன் வந்து நீர் கிரகம் தான். அதுல மாற்றம் இல்ல. சந்திரன் வந்து நீர் தன்மை உள்ளதுதான். ஆனா, நம்ம ஒரு செயல்பாட்டுக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து நீர வந்து யார் பயன்படுத்தினா ஜெயிப்பாங்க அப்படின்னா, கௌளவ கரணக்காரங்க தான். அது அதனால தான் சனி பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ, அங்கெல்லாம் நீர் தன்மை இருக்கும். இப்ப உங்களுடைய இந்த சக்சஸ்க்கெல்லாம் நீங்க பயன்படுத்தணும்னா, எப்பவுமே நீங்களே புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு சீக்ரெட்டையும் சொல்லிட்டேன். சனி பகவான்னா நீருன்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க நீர் சம்பந்தமான தொழில் எது கௌளவ கரணத்துல பிறந்தவங்க நீர் சம்பந்தமான வேலை எந்த வேலை செஞ்சாலும் அதில அவங்க சக்சஸ் ஆவாங்க. ஜாதகம் எப்படி இருந்தாலும், கிரகங்கள் எப்படி இருந்தாலும், திசாபுத்தி எப்படி போனாலும், கோச்சாரத்துல எப்படி இருந்தாலும், அவங்களுக்கு அப்பப்ப சின்ன சின்ன பாதிப்பு வரும். ஆனாலும் மொத்தத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான ஆளா தான் இருப்பாங்க. கௌரவ கரணத்துல பிறந்தவங்க, நீர் சம்பந்தமா என்னென்ன வேலை இருக்கு பாருங்க. நீர் இல்லாத வேலை எதுல இருக்கு? ஆனா, அந்த வேலைக்குள்ள இவங்க நீர வந்து பயன்படுத்தணும். இவங்க கையால இவங்க பயன்படுத்துற மாரி இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீர் சம்பந்தப்படாத தொழில் எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, நீங்க வந்து அந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய இப்ப பழைய காலத்துல கேணி வேலை. அந்த கேணி செய்றவங்க. இப்ப வந்து இந்த போர் போடுறாங்க. அ அது இல்லாம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளம்பிங் வேலை செய்றாங்க. இது மாரி நீர் தன்மையுள்ள வேலை. இது வேலைக்காண்டி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காண்டி இந்த வேலைக்கு தான் போணும்னு கிடையாது. அப்ப வேலைக்கெல்லாம் போலன்னா, அப்ப ஜெயிக்க முடியாதான்னு கேட்காதீங்க. நீர் இப்ப நீங்க வந்து தண்ணி கேன பக்கத்திலேயே வச்சுக்கலாம். தண்ணி பாட்டில கூடவே வச்சுக்கலாம். இதெல்லாம் கரசை கரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க. தண்ணி பாட்டிலுன்னு. ஆனா இது உண்மையிலே கௌரவ கரணத்துக்கு தான் ஓகே ஆகும். நான் இப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து அ துலாம்ல வந்து சனி பகவான் உச்சம் பெறாருன்னா, அங்க தாங்க அடமழை பெய்யும். எப்பவுமே வந்து துலாம் ராசியில சூரியன் வரும்போது, அது இப்ப ஐப்பசி மாதமா இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து சனி பகவான் உச்சம் பெறதுக்கான காரணம். அதே போல சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னாலும், நீர் ராசியில தான் போய் பாரும். நீர் ராசியில முழு நட்சத்திரமா இருக்கும். அ இது இது வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இன்னும் நீங்க வந்து
சனி பகவான் இந்த கௌரவக்காரனக்காரங்க இப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுறாலும் ஏசியில் இருக்கலாம். ஏசியோ எங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னா பெரிய மாலில் இருக்குது, தேட்டரில் இருக்குது, இல்லை பல இடங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது. அந்த ஏசி உள்ள இடங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், அந்த ஏசியில் இருந்துட்டு வரலாம். அதே போல் ஒரு வேளைக்கு 2 வேளை குடிக்கலாம். தண்ணியே இல்லாத நேரத்தில் பெரிய 2 வேளை குடிக்க முடியும்னா தண்ணியை யூஸ் பண்ணுற மாதிரி உடம்புல தெளிச்சுக்கலாம். இப்போ கௌரவ கரணத்துக்கு ஏன் பன்றி அடையாளம் வச்சாங்கன்னு இப்போ சொல்ல வரேன். ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. மிருகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணியிலே போய் உட்கார்றதுக்கு ஆசைப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா பன்றி தான். அது எப்போவுமே சாக்கடையில் உட்காருதுன்னு நம்ம சொல்கிறோம். சாக்கடையா? சாக்கடைன்னு இல்லை, நல்ல தண்ணியாக இருந்தாலும் போய் உட்காரும். ஆனால் அது ஒரு மிருகமா சாதாரணமா இருக்கிறதுனால அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எங்கேயும் வைக்கிறது இல்லை. அதை நம்ம ஒரு அருவருப்பா நினைச்சு அதை விரட்டி விடுறதுனால அதுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். அது சாக்கடையா இருந்தாலும் விடாது, போய் சாக்கடை இருந்தாலும் போய் உட்காந்துரும் தண்ணியில. அப்ப அந்த பன்றியோட இனம் வந்து அந்த வாழ்க்கை நிலைக்கு அது சக்சஸா இருக்குன்னா அது தண்ணியை யூஸ் பண்ணுது. பாருங்க, இவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம், இவ்வளோ கிரகங்களை பற்றி பேசுகிறோம், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்க மனிதனுக்கு இல்லாத அறிவு அந்த மிருகத்துக்கு இருக்கு பாருங்க. அதன் தன்மை புரியுது பாருங்க. நம்ம நினச்சிக்கிறோம் அது ஏதோ ஒரு உடல் சூடை சரி பண்ணுறதுக்கு போகுது அப்படின்னு. அதோட சக்ஸஸை பண்ணுறதுக்கு தான் போகுது. அதே போல் நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியான வழியெல்லாம் சொல்கிறேன். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு ஒரு வேலையாக வச்சுக்கோங்க. என்கிட்ட செடியே இல்லைங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மரம், உங்களுக்குன்னு ஒரு மரத்தை பிடிச்சிக்கோங்க. வாட்ரு பாட்டில்லாம் இப்போ ஈஸியாக எங்கே வேணாலும் கீழே கூட கிடக்கும். அதில் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கு ஊற்றுங்க. ஏதாவது ஒரு வெளியில் இருக்க செடி, எத்தனையோ வீட்டு வாசலில் பூங்கா மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க, மரம் வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு போய் அந்த தண்ணியை ஊற்றி விடுங்க. இல்லை எங்கேயோ பொது வெளியில் இருக்க இடத்துலையே ஊற்றி விடுங்க. இதுக்கு யோசிச்சா எத்தனையோ வழிகள் இருக்கு. நான் வந்து ஒரு சீக்ரெட்டை சொல்லி கொடுத்துட்டேன். இங்க இப்போ கௌடவ கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரையும் வந்து நீங்கள் போயிட்டு இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு எதுவும் நடக்காதுங்க. செயல் தாங்க நடக்கும். கரணம்னா செயலுங்க. அந்த கரணத்தோட செயலை செஞ்சாதான் நடக்கும். கோயிலுக்கு போகிறது வந்து நடக்கும், ஓரளவு ப்ராசஸ் ஆகும். நீங்கள் கோயில் மட்டும் நான் வந்து கோயில் சாமி கும்பிட வேணாம்னு சொல்லல. ஏன்னா சனி பகவானை அவசியம் நீங்கள் கும்பிடணும். சனிக்கிழமை சனி பகவானை கும்பிட்டா உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நிறைய அறிவு அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உங்கள் செயல்பாடு வந்து உடனே பலன் கொடுக்கும். நான் இதில் சொல்லியிருக்கேன்ல, இந்த ரகசியம் தெரிந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் தான். அது எல்லாரும் இந்த கோடீஸ்வரர்னு போடுறாங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது நிஜத்திலே நீங்கள் கோடீஸ்வரனா ஆகிறதுக்கான வழி. கௌரவ கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரையும் எந்த பதிவுலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க. பன்றி ஏன் வந்து சாக்கடையில் இருக்கு அப்படின்னா, அது சாக்கடைன்னு விரும்பி போலங்க, அது தண்ணிக்காண்டி போகுது. இன்னும் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். தாவரங்கள் வந்து தண்ணி ஊற்றுனோம்னா அந்த தண்ணியில் வந்து வளருது. நிச்சயமாக தாவரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும்னா அதிகமாக அவங்க கௌரவ கரணத்துக்காரங்க தண்ணி ஊற்றுனாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பொதுவாக விவசாயத்தில் உள்ளவங்க அந்த கௌரவ கரணத்தில் பிறந்தவங்க தண்ணி ஊற்றுனாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், விவசாயத்தில் வளர்ச்சி இருக்கும். இது மாதிரி நான் பல விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். வீடியோ ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. அதனால் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.